ஹாய் guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமி சீசன் 3 ஓடிய எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். அதனால போன எபிசோட பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கரெக்டா ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன். அதனால நிறைய பேருக்கு அந்த வீடியோ போட்டது தெரியாம கூட போயிடலாம். சோ அதனால பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்குன்னு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோ எப்பயும் போல பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த கண்டென்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் காணி அடி வாங்கி தப்பிச்சு ஓடி வந்திருப்பான் இல்லையா? அப்படி ஓடி வந்தவன் ஒரு இடத்துக்கிட்ட வந்த உடனே ரத்த வெள்ளத்துல இன்னும் இப்படி ஆயிடுச்சு, நம்ம பிளான் பண்றது எதுவுமே ஒழுங்கா நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. ஐயோ பாவம், உன்னுடைய நிலைமையை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு இந்த இடத்துல ஒரு சிரிப்போட கலந்த ஒரு குரல் கேக்குது. யாரானு பார்த்தா ஐகிரியோடைய லீடர் தான். ஆனா இவனுக்கு இவதான் ஐகிரியோடைய லீடர்ன்ற விஷயமே தெரியாது. அதனால யார் இவ, நம்ம கிட்ட எதுக்கு இந்த மாதிரி பேசணும், இவ கோலா இல்ல ஹியூமனா, இவ பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாள்னு ஸ்மெல் பண்ண போற நேரத்துல ஸ்மெல்லாம் பண்ணாத, நான் ஒரு கோல் தான், அதை நானே ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஐகிரி ட்ரீ கிட்ட நீ ஹெல்ப் கேட்ட இல்லையா, அந்த ட்ரீயோடைய லீடரே நான் தான். அதனால இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா நீ உன்னுடைய மாஸ்டர் ஷூவை ரொம்பவே லவ் பண்றேன்னு நீ பண்ணக்கூடிய விஷயத்து மூலமா எனக்கு தெரியுதுன்னு சொல்லுவோம். வாய மூடு, உனக்கு என்ன தெரியும், மாஸ்டர் ஷூவுக்கு எனக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவரும் நானும் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்ற மாதிரி திரும்ப கோவத்துல கத்த பாக்குறா. இது கத்த பாக்குறாளா? அப்ப இவ ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காணி ஒரு பொண்ணுதான். சில பேர் ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இந்த இடத்துல ரிவீல் பண்றதுதான் கரெக்ட். அது மட்டும் இல்லாம இவ பண்ண எல்லா விஷயமும் ஷூவுக்காக தான். ஏன்னா இவளுக்கு சின்ன வயசுல இது ஷூ ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவன் என்கிட்ட சரியா பழக மாட்டான்னு தான் தன்னை தானே ஒரு பையனா மாத்திக்கிட்டு ஷூவுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எப்பயுமே பக்கத்துல இருந்து நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனா என்ன பண்றது, ஷூ தான் ஒரு கட்டத்துக்கு மேல காணிக்கேன்னு உயிரிட ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? அதனால தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல்ன்ற அந்த செடியை வெட்டி கிடாசிட்டு காணிக்கையை பிடிச்சி அவர்கிட்ட ஒப்படைக்கணும்ன்ற அந்த ஒரு பெரிய மரத்தை வளர்த்துக்கிட்டு இவ காணிக்கையை பிடிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணா. ஆனா என்ன பண்றது, காணிக்கையை கடைசி வரைக்கும் இவளால தொடக்கூட முடியல. அதனாலதான் இப்ப இந்த ஐகிரி ட்ரீயோட லீடர் இவளை வந்து மீட் பண்ணது மட்டும் இல்லாம இவளுடைய இந்த நிலைமையை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலான்னு அடுத்த செகண்டே இந்த ஆதாம் ஏவாள் கதை இருக்கும் இல்லையா, அதாவது ஆப்பிள கொடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு கதை சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கதையை கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இங்க பாருப்பா, நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நம்ம தான் இறங்கி முயற்சி பண்ணணும், அப்படி இல்லையா அதை அடிச்சு புடுங்கணும். சோ உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் காணிக்கையாவை இப்ப கொல்லணும், அவனை கொன்னுட்டா ஷூ எனக்கு கிடைச்சிருவார், அதுதானே? ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன், என்னுடைய ஷூ உடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இவ சொல்ல, இல்லப்பா நீ அப்படிதான் பண்ணணும், காணிக்கையாவை கொல்லணும். இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன். இல்ல கண்டிப்பா நீ கொல்லுவ, நான் பண்ணவே மாட்டேன், நீ கொல்லுவ நீ திரும்ப மைண்ட் வாஷ் பண்ற மாதிரி பேசணும். ஒரு கட்டத்துல இவளே ஆமா காணிக்கை சாகணும், காணிக்கை செத்தாதான் எனக்கு ஷூ கிடைப்பாரு, ஷூ கிடைக்கணும்னா காணிக்கை சாகணும், காணிக்கை செத்தாதான் ஷூ கிடைப்பாருன்னு இந்த ஐகிரி ட்ரீ லீடர் பேசுறத கேட்டுட்டே இந்த பக்கம் இவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிக்கிட்டு இருக்க. மறுநாள் காலையில யோரி ஜின்ஷிய பார்த்து செம்மையா திட்டிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போறான். ஏன்னா இந்த ஜின்ஷி நட்கரக்கரை கொன்னதுக்கு அப்புறம் ரீசெண்ட் டேஸாவே கொஞ்சம் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கான் இல்லையா? அதனாலதான் இதுக்கப்புறம் என்னால டீம்ல இருக்க முடியாது, நான் டீமை விட்டு போலான்னு இருக்கிறேன்னு இவனுடைய டீம்ல இருக்கக்கூடிய யாருக்கிட்டயுமே சொல்லாம ஆபீஸுக்கு லெட்டர் எழுதலான்னு ட்ரை பண்ணி இருக்கிறான். அது எப்படி ஹியூரிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு போல. அதனாலதான் ஏன்டா இப்படி முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாடுறான்னு திட்டிட்டு கிளம்பி போக இவனுக்கு இப்ப என்ன பண்றதே தெரியாம ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு தன்னுடைய தங்கச்சியை பத்தியும் தான் எப்படி இந்த சிசிஜுக்குள்ள வந்தான்றத பத்தியும் லைட்டா யோசிச்சு பாக்குறான். அதாவது இவனுடைய தங்கச்சியோட கண்ணுல ஜஸ்ட் சின்னதா இருந்த அந்த காகுனின்றது ஒரு மாதிரி மரமாட்டம் வளர்ந்து ரொம்ப பெருசா மாறிடுச்சு இல்லையா? அதனாலதான் அதெல்லாம் எப்படி நான் சரி பண்றது, அதை சரி பண்ணணும்னா எக்கச்சக்கமான பணம் தேவை. அது மட்டும் இல்லாம என்னோட தங்கச்சி அடிக்கடி கேப்பா, நான் ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கணும்னா, நான் ஒரு பிரின்சஸ் மாதிரி மாறணும், எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுனா இதை ரிமூவ் பண்ணுனான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பா. அதனால அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னா பணமும் தேவை. இன்னொரு பக்கம் இந்த வேலையை விட்டு போயும் ஆகணும். இப்ப நான் என்ன பண்றது, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குதுன்னு உட்காந்து இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவனை பாக்குறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வந்திருக்காரு. அதாவது இப்ப ஷூ உடைய ஃபேமிலி பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் தான். அதனால இவர் இந்த இடத்துக்கு வந்த உடனே இவனுடைய எல்லா நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு, தம்பி ரீசெண்ட் டேஸாவே இவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் நீனும் இப்ப இருக்கிறன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேன்பான்னு இவர் ஃபர்ஸ்ட் எப்படி கோலை கொண்டு அதுல இருந்து குயின் கேவ் எடுத்தாரு, அதை எப்படி யூஸ் பண்ணாருன்ற விஷயத்தை எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொஞ்சம் டீடைலா சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்றாரு. என்னன்னா இந்த உலகத்துல யாருமே நிரந்தரம் கிடையாது, எல்லாருக்கும் டைம் வந்ததும் இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். அந்த மாதிரி தான் நீ கொண்ட அந்த கோலுக்கும் உன் மூலியமா டைம் வந்ததும் இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு. அதனால அதையே நினைச்சுக்கிட்டு நீ இந்த இடத்துல வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே நடக்க போறது கிடையாதுப்பா. சோ அதனால அதை அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்றதை யோசிச்சுட்டு அந்த குயின் கேவை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பி. அப்பதான் நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய டீமுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் அதே நேரத்துல உன்னை சுத்தி இருக்கவங்களையும் நல்லபடியா பாத்துக்க முடியும்னு சொன்னதும் இவனும்
இவங்களும் சரி ஓகே இவர் சொல்றதுதான் கரெக்ட், நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம எதை கண்டு பயப்படாம எல்லாத்தையும் துணிஞ்சு செய்யலான்னு உடனே கிளம்பி போயிட்டு சிசிஜில இவன் காப்பாத்தின ஹையர் அபிஷியல் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் ஒண்ணு கேக்குறான். என்னன்னா இவன் கியூன்கேவை யூஸ் பண்ண முடியலன்னு திரும்பவும் இது எனக்கு வேணாம் இதை டிஸ்மாண்டில் பண்றீங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பான். அதனாலதான் அது திரும்ப வாங்கணும்னா இவருடைய ஹெல்ப் தேவைன்னு இவர்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா இவன் காலைல இந்த டீம் விட்டு போறதை பத்தி யோசிச்சான் இல்லையா, அதனாலதான் அந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு இவரு கிட்ட நீ பண்ண விஷயத்தை எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ண சொல்லிட்டு போறான். ஏன்னா இவரு தானே ஃபர்ஸ்ட் இவன் இந்த மாதிரி பண்ண போறான்னு தெரிஞ்சதும் இவனை மண்டையிலே தட்டுற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பான். அதனாலதான் இவன் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு போகும்போது இவன் கிட்ட மட்டும் ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லிட்டு போக இன்னைக்கு ஈவினிங் சிசிஜில இவங்களுக்காக ஒரு மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க. என்ன மீட்டிங்னா இப்ப ரீசென்ட் டேஸாவே இந்த ரோசஸ் ஆர்கனைசேஷன்ல புடிச்சிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி விசாரிக்கிறதுல இவங்களுக்கு சின்னதா ஒரு க்ளூ ஒன்னு கிடைச்சிருக்கும். என்னன்னா நம்ம ஷூடைய ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது, ரோசஸ் ஃபேமிலி வேற யாரும் கிடையாது, ஷூடைய ஃபேமிலி அப்படின்னு லைட்டா தான் தட்டுப்பட்டு இருக்கும். ஆனா அது உண்மையா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதனாலதான் இந்த இடத்துல இப்படி ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிக்கிட்டு இருக்க புதுசா சேர்ந்திருக்கக்கூடிய பொண்ணு டக்குன்னு இங்க பாருங்க சார், நீங்க டக்குன்னு ஷூடைய ஃபேமிலியில அந்த மாதிரிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த ஃபேமிலி ரொம்ப ராயலான ஃபேமிலி, டோக்கியோவிலே மிகப்பெரிய பணக்காரங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேல இந்த ரோசஸ் ஆர்கனைசேஷன் வேணுனே கூட பழிய போடலாம். சோ நம்ம எதுக்கும் கொஞ்சம் தீவிர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம்னு சொல்லவும் காணிக்கவும் ஆமா இவங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், என்னுடைய டீம் மூலியமா நான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை கேதர் பண்றேன், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட் இவங்க எல்லாருமே மாஸ்க் மேன் ஊட்டாக்கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்த அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, அதாவது இவங்க ரெடி பண்ண மாஸ்க், அது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு உண்மையான கோல் மாதிரி மாறினதும் இங்க இருக்கக்கூடிய எல்லா தெருக்கள் அங்கங்கன்னு தெரிஞ்சு இவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு பெருசா உபயோகப்படுற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலையாட்டுக்கு. அதனால பெருசா எதுவும் கிடைக்கலப்பா, உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான ஐசே கிட்ட கேட்கவும் ஐசே நான் என்னத்த சொல்லுவேன்ற மாதிரி நடந்ததை யோசிச்சு பாக்குறான். என்னன்னா இவன் இப்ப ஐபேஜ் கோல்டோடைய அந்த மாஸ்க் தானே போட்டிருக்கான், அதனால இதை போட்டுக்கிட்டு லைட்டா ஒரு தெருவுக்குள்ள போகவும் அங்க இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டேய் ஐபேஜ்ரா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐபேஜ் வந்துட்டான் இங்க இருக்காங்க ஓடுங்கடா ஓடுங்கடான்னு இவனை பார்த்ததுக்கே கோல்ஸ் எல்லாம் தலை தெறிக்க ஓடி போயிடுச்சுங்க. அதனாலதான் நான் நடந்ததை என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு யோசிச்சுக்கிட்டே இவன் திரும்பவும் ரூமுக்கு வரவும் இவனுடைய மாஸ்க பார்த்துக்கிட்டே இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இவனை பார்த்ததுமே எல்லாருமே ஐபேச்சுன்னு கதறி ஓடினாங்க இல்லையா, அதனால எதுக்காக அப்படி என்ன பார்த்துட்டு ஓடினாங்க, நான் என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல அப்படி என்ன பண்ணேன், எனக்கே அந்த ஞாபகங்கள்லாம் வரமாட்டேங்குதுன்னு இவன் லைட்டா யோசிக்கவும் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய காணிக்கையுடைய கேரக்டர் இவனுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இல்ல நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் அவனை கொண்டு இருக்க கூடாது, அந்த அம்மா நான் கொண்டு இருக்க கூடாதுன்னு அழுகுற மாதிரி இவனுக்கு தெரியவும் இன்னது நான் அம்மான கொண்டுட்டேன்னு இவன் லைட்டா திரும்பி பார்க்க மறுநாள் காலையில ஷூடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சர்வெண்ட் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால இவள ஷூ பார்த்ததும் இங்க பாரு நீ எதுக்கு ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய ஹஸ்பண்ட் அந்த சிசில இருக்கிறவங்க புடிச்சிட்டாங்கல்ல, ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா அவனை நம்ம காப்பாத்திடலாம், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, ஏன்னா இன்னைக்கு என்ன ஒருத்தவன் மீட் பண்ண வர சொல்லி கூப்பிட்டு இருக்கான், அதனால அவனை போய் நான் மீட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னுடைய ஹஸ்பண்ட போய் நான் காப்பாத்திட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் டைரக்டா இப்ப யாரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான்னு பார்த்தா ஐசிஏவை மீட் பண்றதுக்கு தான் வந்திருக்கான். ஏன்னா ஷூ என்னைக்கு ஐசிஏ இந்த இடத்துல மீட் பண்ணானோ அன்னையில இருந்து தினமும் ஈவினிங் ஆனதும் இவனை மீட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போவான். அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட பேசும்போதெல்லாம் இவன் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி பேசுவான் இல்லையா, அதனாலதான் ஐசிஏ தன்னுடைய பாஸ்ட் லைஃபை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இவன் இந்த இடத்துக்கு வர சொல்லி இருப்பான். ஆனா இவன் தன்னுடைய பாஸ்ட் லைஃபை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மள இந்த இடத்துக்கு வர சொல்லி இருக்கிறான்னு ஷூக்கு தெரிஞ்ச உடனே இல்லப்பா அப்படிலாம் எனக்கு யாருமே தெரியாது, யாருப்பா அந்த காணிக்கைன்னு இவன் கிட்டே கேட்கிறான். ஏன்னா இவன் ஐசிஏவா இருக்கும்போது தான் இவன் கிட்ட ரொம்பவே நெருங்கி பழகுறான். அப்படி இருக்கும்போது காணிக்கையை வெளியில வந்துட்டானா இவன் கிட்ட சரியா பழக மாட்டான், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான், எப்பயாச்சும் தான் ஆடிக்கு ஒரு வாசி அமாசிக்கு ஒரு வாசி பாப்பான் இல்லையா, அதனாலதான் இல்ல எனக்கு காணிக்கை எவ்வளவு பத்தி தெரியாது, நீ யாரை பத்தி கேட்கறோன்னு எனக்கு தெரியாதுன்னு இவனுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு உண்மையும் இவன் கிட்ட சொல்லாம எந்த இடத்துல இருந்து கிளம்பி போற வழி நெடுக்க இவனுக்கு கண்ணுல இருந்து தாரதாரியா கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவன் ஆரம்பத்துல காணிக்கையை சாப்பிடணும், அவனை சாப்பிட்டா எனக்கு பவர் அதிகமா கிடைக்கணும்னு அந்த ஒரு மைண்ட் தாட்ல இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல காணிக்கை மேல லைட்டா ஒரு லவ் ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு இவனுக்கு. அதனாலதான் அவன் கிட்ட எந்த ஒரு உண்மையை என்னால சொல்ல முடியல, அண்ட் அதே நேரத்துல என்னுடைய ஃபேமிலியில இருக்கவங்க மேலயும் என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. இவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்க காலையில இவன் கிட்ட வந்து அழுதுகிட்டே ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணை சிசிஜில இருக்கிறவங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஷூ காலையில தன்னுடைய ஹஸ்பண்ட காப்பாத்த போறேன்னு சொல்லி இருந்தா இவ பேசாம அமைதியா இருந்திருப்பா. ஆனா ஷூ வேற ஒருத்தர் மீட் பண்ணிட்டு போயிட்டு நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போனா இல்லையா, அதனாலதான் யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல என்னுடைய ஹஸ்பண்ட நானே காப்பாத்துறேன்னு இவளே களத்துல இறங்கி வந்திருப்பா. ஆனா வந்தவ வசமா ஷிகி கிட்டே மாட்டிக்கிட்டதுனால ஏமா கண்ணே உங்ககிட்ட இருந்து எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும், அதை நீ இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு மரம் இருக்கக்கூடிய மிஷின் இருக்கு இல்லையா, அதாவது ரம்பம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிஷினை வச்சுக்கிட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு இவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதனால இதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க செம பதட்டத்தோட போயிட்டு ஜெனரல் சேர்மனா இருக்கக்கூடிய டஷுயா வாஷுன்றவரை போய் மீட் பண்ணி இவங்க கேதர் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா
ஏன்னா ஷூவுடைய ஃபேமிலி ஒரு ராயல்டி ஃபேமிலின்றதுனால அவங்களுக்கு சிசிஜி கூட அப்புறம் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் கூட எல்லாம் தொடர்பு இருக்குது. அதனாலதான் அவங்கள நாங்க அட்டாக் பண்ண போறோம். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே 100% கரெக்டா இருக்குது. சோ எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு ஜெனரல் சேர்மன் வந்து கேட்க இவரு கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த செகண்டே ஓகேப்பா நீங்க போய் அட்டாக் பண்ண போறீங்களா, தாராளமா அட்டாக் பண்ணுங்கன்னு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துறாரு. ஏன்னா இவருக்கு ஷூவுடைய ஃபேமிலி யாரு என்னன்ற விஷயம்லாம் ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் அவங்கள பத்தின விஷயங்கள் எதுவுமே வெளியில வராத அளவுக்கு அவங்க பணத்தை வச்சு கவர் பண்ணிருக்காங்க இல்லையா. அதனாலதான் என்னைக்காச்சும் ஒரு நாள் சிக்குவீங்கடி, அன்னைக்கு உங்களை நான் வச்சு செய்யறேன்னு ஒரு ரொம்ப நாளாவே இந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. அதனாலதான் இவங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஓகே ஆதாரங்கள்லாம் பக்கவா இருக்கு, உடனே போய் போட்டு தள்ளுங்கன்னு ஆர்டரை போட, இன்னொரு பக்கம் ஐசிசிசிஜி உடைய ரெக்கார்ட் ரூமுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்து யாருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுலயும் முக்கியமா அமான் எப்படி இறந்தாருன்றதையும் படிச்சு பார்க்கறான். அப்படி படிச்சு பார்க்கும்போது தான் இவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா அமானை கொன்னது 1 பேஜ் கோலான காணிக்கேன்னு இதுல போட்டுருக்கும். அதனால இதை படிச்ச உடனே நான் தான் அப்பனா அவர் கொண்டிருக்கணும், நான் தான் என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல அவர் கொண்டனான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த இடத்துக்கு அக்கிரோமோட வந்து தம்பி நீ அதெல்லாம் படிக்க தேவையில்ல, அதை பத்தி நீ எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாது, அதுல போட்டுருக்கிறது உண்மை கிடையாதுன்னு சொல்லவும் இல்ல நீங்க என்கிட்ட போய் சொல்லாதீங்க, என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நான் தான் அமானை கொண்டனா, அதுக்கான பதில மட்டும் சொல்லுங்கன்னு கேட்க இல்ல அதை நீ பண்ணலப்பா, நீ ஐசி நீ ஒன்னும் காணிக்கை கிடையாதுன்னு திரும்பவும் இவங்க பதில் சொல்லவும் நிறுத்துங்க, எத்தனை நாள் தான் இப்படியே போய் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, நான் காணிக்கை என்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு, ஆனா நான் காணிக்கையாவா இருக்கும்போது என்ன பண்ணு எனக்கு இன்னமும் ஞாபகம் வரல, ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை இல்ல, உங்க எல்லாருக்கும் நெருக்கமானவள நான் கொண்டு இருக்கிறேன், நான் அப்ப ரொம்ப கொடூரமானவல்ல, நான் ரொம்ப தப்பானவல்ல, நீ அழு ஆரம்பிக்கவும் அக்கிரோவோட கொஞ்சம் கூட கோவப்படாம டைரக்டா வந்து இவனை கட்டி பிடிச்சிட்டீங்க, பாருப்பா நீ எதுவுமே தப்பு பண்ணல, நீ இப்ப ஐசே அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, முன்னால இங்க நிறைய பேர் இப்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, அதனால இதை நினைச்சு நீ சந்தோஷப்படு, பாஸ்ட் லைஃப பத்தி யோசிக்காதன்னு இவன் தன்னுடைய பாஸ்ட் லைஃப பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இவங்களும் தன்னுடைய ரோலை பக்காவா இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் தன்னுடைய பாஸ்ட் லைஃப பத்தி தெரிஞ்சுக்கிட்டானா இங்க இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க முடியாது இல்லையா. அதனாலதான் இவனை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா இவனுக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே நாம வரக்கூடாதுன்னு இவங்க தன்னுடைய ரோலை பக்காவா இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஷூவோடைய அப்பா தம்பி வாப்பா ஒரு காஃபி குடிப்பான்னு ஷூவுக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுக்க இவனு என்னப்பா இன்னைக்கு எப்பயும் இல்லாம காஃபி போட்டு கொடுக்குறீங்க, லைட்டா எடுத்து வாயில வைக்கும் போது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விட கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் கார்ல தான் கண்ணு முடிக்கிறான். அதனால இன்னும் வச்சு நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும் போதுதான் இவனுடைய வீட்டுல நடந்த அந்த சம்பவத்தை இவனுக்கு சொல்றாங்க. என்னன்னா இவனுடைய அப்பாவுக்கு சிசிசில இருக்கிறவங்க நம்மள அட்டாக் பண்ண போறாங்கன்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் நான் மாட்டினாலும் பரவாயில்ல என்னுடைய பையனுக்கு எதுவுமே ஆக கூடாதுன்னு ஷூவை தப்பிக்க வச்சுட்டு சண்டை கூட போடாம டைரக்டா போயிட்டு நானே உங்கள்ட்ட சரண்டர் ஆகுறேன்னு சரண்டர் ஆயிருப்பாரு. அதனால அந்த விஷயம் எல்லாமே இப்ப இவனுக்கு தெரியும் வந்ததும் காரை திருப்புங்க, ஏன் இப்படி போறீங்க, திருப்புங்க, என்னுடைய அப்பா போய் காப்பாத்தலாம் இவன் கதற. சார் அதுக்கு வாய்ப்பு இல்ல, உங்க அப்பாவை அவங்க கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம இப்ப உங்களுடைய ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கிறோம், சோ நம்ம சீக்கிரம் அங்க போயிடுவோம்னு சொல்லவும் இவனுக்கும் என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே அமைதியா உட்காந்துட்டான். ஆனா இவனுடைய ஆபீஸுக்கு வந்து பார்த்தா இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிட்டத்தட்ட இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் வந்திருக்காங்க. ஏன்னா ஷூவுடைய அப்பா ஜஸ்ட் கம்பெனி மட்டும் நடத்தல, இங்க இருக்கவங்க எல்லாரோடைய லைஃபையும் ரொம்பவே நல்லபடியா வச்சுக்கிட்டாரு. அதாவது குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றது, நிறைய விஷயங்கள் செய்யறதுன்னு கோல்ஸ் ஹியூமன்ஸ்னு பார்க்காம ரெண்டு பேருக்குமே பாரபட்சம் இல்லாம நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. அதனால இவங்க எல்லாருமே எங்க உயிருக்கு என்னாலும் பரவாயில்ல, உங்க உயிரை நாங்க காப்பாத்துவோன்னு ஷூ இந்த இடத்துல இருந்து பத்திரமா அனுப்பி வைக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே பிளான போட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சீனியர் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கக்கூடிய வாஷுவுக்கு இப்பதான் ஒரு விஷயம் தட்டுப்படுது. என்னன்னா ரோசஸ் என்ற அந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க தங்களுடைய உயிரை கொடுத்து கூட மாஸ்டர்ஸை காப்பாற்றக்கூடிய ஒரு கோல்ஸ். அதனாலதான் அந்த கோல்ஸ் எல்லாம் எங்க போனாங்க, இவர் மட்டும் வந்து தானாவே சரண்டர் ஆயிருக்கிறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு யோசிக்கும் போது தான் ஷூவுடைய ஃபேமிலிக்கு இந்த சிட்டில எக்கச்சக்கமான ஆபீஸ் பில்டிங் இருக்குதுன்ற விஷயம் ஞாபகம் வருது. அதனால இவருடைய டீம் அப்புறம் மத்த டீம் எல்லாத்தையும் ஷூவுடைய கம்பெனியை போய் அட்டாக் பண்ணுங்கன்னு இவர் ஆர்டர் கொடுக்க கரெக்டா அவங்க எல்லாருமே அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டாங்க. ஆனா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஹைகிரிட்ரியோட லீடர் ஒரு பொண்ணை மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அதாவது நம்ம காணேவ, அவளை கடைசியில என்னதான்டா பண்ணான்னு பார்த்தா ஐசிஓ போட்டு தள்ளி காணிக்க வெளியில கொண்டு வர அளவுக்கான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கோலை உருவாக்கி இருக்கிறா. ஏன்னா இவளுக்கு தான் இப்ப டாக்டருடைய ஹெல்ப் இருக்கு இல்லையா, அந்த ஹெல்ப் மூலியமா தான் காணியவை மைண்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கோலா மாத்தி காணிக்கையை கொல்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கூடவே சேர்ந்து எக்கச்சக்கமான சந்தேகத்தையும் கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய விஷயங்களை உள்ள டீடைலா சொல்ல, ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல அதுக்கான டீடைல்ஸ் இருக்குது. அதனால எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு உங்களை நான் எபிசோடோட வந்து மீட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எப்பயும் போல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.